அத்தியாயம் 27. மறை ஓதிய மாதங்கனும் மலைத்து நின்ற மறையோரும். ஸ்ரீ குரு சரித்திரம் கேட்டுக்கொண்டிருந்த நாமதாரகன் கைகள் இரண்டையும் குவித்த வண்ணம், என் போன்றவர்கள் உய்யும் பொருட்டே நீங்கள் அவதரித்து எங்களை வழிநடத்துகின்றீர்கள். மேற்கொண்டு நடந்ததை எனக்கு விளக்கமாக கூறுங்கள் என வேண்டினான். சித்தமுனி தொடர்ந்து கூறத் தொடங்கினார். இத்தனை அறிவுரைகளுக்கு பிறகும் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாத நீங்கள் இதற்கான பலனையும் அனுபவித்தே தீர வேண்டும். நல்லது, இனி நீங்கள் வேண்டியதை இப்போதே நிறைவேற்றுகிறேன் என கூறி அவ்வழியே நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை அழைத்து வரச் செய்து அவனிடம், நீ யார், உன் குலம் என்ன என வினவினார். அவனும் பணிந்து வணங்கி, ஐயனே, நான் மாதங்கன், ஊருக்கு வெளியே குப்பத்தில் வசிக்கும் மாடிகா இனத்தவன் என்று கூறினான். ஸ்ரீ குரு அவனை கருணையோடு நோக்கி தண்டத்தை சீடனிடம் கொடுத்து அம்மனிதன் முன்பாக 7 கோடுகளை போடுமாறு பணிந்தார். பிறகு ஒவ்வொரு கோட்டின் மீதும் நின்று தனது பெயர் மற்றும் தொழிலை யாவரும் அறிய கூறுமாறு பணிந்தார். அவனும் முதல் கோட்டில் நின்றதும் தன் பெயர் மாதங்கன் எனவும் தான் பில்ல ஜாதியினன் என்றும் கூறினான். 2வது கோட்டில் நின்று தான் ராவணன் என்ற வேடன் எனவும், 3வது கோட்டில் நின்று தான் காங்கேயன் என்ற காபு இனத்தவன் என்றும், 4வது கோட்டில் நின்று தான் சுத்திரன் வயல் பரப்பை கண்காணிப்பவன் எனவும், 5வது கோட்டில் நின்று சோமதத்தன் என்ற வைஷ்யன் எனவும், 6வது கோட்டில் நின்று தான் கோவர்த்தன வர்மா என்னும் பெயருடைய சத்திரியன் எனவும், 7வது கோட்டில் நின்று தான் வேத சாஸ்திரங்களை அறிந்த பிராமண பண்டிதன் பெயர் அத்தியாபகன் எனவும் கூறினான். அப்போது ஸ்ரீ குரு அவன் உடலில் விபூதியை பூசி, நீ வேதம் அறிந்தவனாயின் இந்த 2 பண்டிதர்களுடன் வேத சாஸ்திரத்தில் வாது செய் என்று கூறினார். உடனே அவன் வேதகானம் செய்து வாதத்துக்கு தயாரானான். இதை கண்ட பண்டிதர்கள் இருவரும் அச்சத்துடன் பேச்சடங்கி ஸ்ரீ குருவின் மலரடிகளில் விழுந்து வணங்கி, ஐயனே, நீர் மும்மூர்த்தி வடிவினர், முத்தொழிலையும் நிகழ்த்த வல்லவர். அறியாமல் அகந்தையால் நாங்கள் அந்தணர்களை அவமதித்தோம். எங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசானின் கட்டளையை மீறி பொருளுக்கு ஆசைப்பட்டு வேதங்களை அவமதிக்கும் யவனர்கள் முன் வேதங்களை ஓதி பாவம் செய்தோம். எங்கள் தவறுகளை மன்னித்து எங்களை காக்க வேண்டும் என பணிந்து வேண்டினர். உடனே ஸ்ரீ குரு, நீங்கள் வேதங்களையும் அந்தணர்களையும் அவமதித்து பெரும் பாவம் செய்துள்ளீர்கள். ஒரு துறவியை அவமானப்படுத்தியும் உள்ளீர்கள். இதற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். எனவே 12 ஆண்டு காலம் நீங்கள் பிரம்மராட்சசர்களாக அலைவீர்கள். ஆனால் நீங்கள் செய்த தவறினை உணர்ந்து விட்டதால் 12 ஆண்டுகளுக்கு பின் சாந்தமாக யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பீர்கள். ஒருவன் வேதம் ஓதிக்கொண்டிருக்கும் மறந்த வேதானுவாகங்களை நினைவுபடுத்தியதும் நீங்கள் சாப விமோசனம் பெற்று முக்தி அடைவீர்கள். இப்போது உடனே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கூறினார். அவர்களும் ஸ்ரீ குருவை வணங்கி அங்கிருந்து அகன்று நதிக்கரையை அடைந்து நதியில் இறங்கும் முன் இறந்து ராட்சசர்கள் ஆனார்கள். ஸ்ரீ குரு கூறியவாறு 12 ஆண்டுகளுக்கு பின் முக்தி அடைந்தனர். 7 பிறவிகளுக்கு முன் தான் ஒரு வேத பண்டிதனாய் இருந்ததை உணர்ந்த மாதங்கன் ஸ்ரீ குருவின் பாதங்களில் வணங்கி, குருதேவா, தாங்கள் முக்காலமும் அறிந்தவர். வேத பண்டிதனாய் இருந்த நான் இவ்வாறு ஆதி திராவிடனாய் பிறக்க காரணம் என்ன என்பதை எனக்கு தயை கூர்ந்து தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றான்.